எனக்கு இன்னொரு லைக் ரொம்ப அதிகமா வர டிஎம்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி. செகண்ட் தான் அந்த டிவிஷன் எப்படி விளாடுறதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ம். ஓவர்சீஸ்க்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஸோ ஓவர்சீஸ் ப்ரொஃபஷனல் பிளேயரா வரத்துக்கு சில குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க. லைக் இருக்கணும்ன்றது ம். வந்து ஒரு மேண்டேட்ரியா இல்லைனா கூட ஒரு ம். கிளப் வந்து இந்த கிரைட்டீரியாலாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ உனக்கு ம். இருந்த குவாலிஃபிகேஷன் என்ன நீ சொன்னா இந்த வீடியோவை நான் அப்படியே வந்து ரீலா போட்டுருவேன். அதை வந்து அவங்க ம். பார்ப்பாங்க. ஸோ நீ உன்னோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவா இருந்துச்சு நீங்க வரதுக்கு? So for me to represent this club as an overseas professional player, I had to play for TNBL, I had to play for state in age categories, and I had to play for districts. And then I had to, the thing is, this expected me to be a coach back in my country, as well as a player who was playing first division. So that was, those are all the things which was a qualification which actually made me get this opportunity. So you can be basically now and then you should have done something which is worthwhile யா for you to come to a overseas ப்ரோ country, பிளேயர். யா pro player. ஓகே. Yeah. ஏன்னா இதுல வந்து எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்துமே வந்து பீப்புள் கம்பீட் பண்ணுவாங்க Mm. இந்த ஒரு ஸ்பாட்டுக்காக. நிறைய Mm. பேருக்கு வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, ஓ இந்தியால இருந்து மட்டும்தான் பிளேயர்ஸ் எடுப்பாங்க, இவங்க எல்லாம் இந்தியன் Mm. கிளப்ல ஆடுறாங்க, இந்தியன்ஸ் தான் Mm. எல்லாரும் இந்த கிளப்ல இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. நான் வந்து நியூசிலாந்துல விளையாடும் போது அங்க சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில கிளப் வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் நிறைய எடுப்பாங்க. ஏன்னா Mm. அந்த கிளப்போட ஹெட் கோச் வந்து ஸ்ரீலங்கனா இருப்பாரு. ஸோ இந்தியன்ஸ் எல்லாம் அவங்க Mm. கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதே Mm. மாதிரி வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கோச் இருக்கிற கிளப்ல சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஆசிஸ் எடுப்பாங்க. அண்ட் Mm. யூகேவும் நியூசிலாண்டும் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் சைட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கிறதுனால இங்க ஆஃப் சீசன் போது அங்க சீசன் ஆரம்பிக்கும். ஸோ இங்க முடிச்சுட்டு Correct. அப்படியே அங்க போவாங்க. ஸோ அந்த Correct. மாதிரி ஸ்விட்ச் எல்லாமே இருக்கும். Mm. ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் டிவிஷனாவது ஒரு தேர்ட் டிவிஷனாவது ஆடி இருக்கணும் நம்ம ஊர்ல. Exactly. அண்ட் But கோச்சிங் சர்டிஃபிகேஷன். யா I would say first division or na, you will be through. ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆனா பெட்டர் சான்சஸ் Because இருக்கு. first division is a very high quality cricket in, especially when you are living in Tamil Nadu. ம். The quality is massive. It's not easy to play first division in Tamil Nadu கரெக்ட் right கரெக்ட். now. யா ட்ரூ. Yeah. யா அதுக்கப்புறம் ஒரு கோச்சிங் சர்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பெட்டர். கரெக்டா? Yeah, அண்ட் 100%. ஏஜுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். Yeah. யா Yeah. ஸோ ஐ திங்க் இந்த மூணு விஷயங்கள் இருக்கணும். ஆர் இப்போ என்னோட கேஸ் என்னன்னா, இப்போ நியூசிலாந்துல வந்து பிரீமியர் டிவிஷன் விளையாடி இருக்கேன். தட் இஸ் Mm. ஈக்குவலன் டு ஃபர்ஸ்ட் டிவிஷன் இன் இந்தியா. Mm. பட் Mm. குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட். இந்தியாவில் இருக்கிற குவாலிட்டி கம்பேர் பண்ண முடியாது நம்மளால. அந்த Mm. ஊரோட கிளப் கிரிக்கெட்ல அது லைக் பிரீமியர் டிவிஷன். Yeah. அண்ட் Yeah. நான் அந்த ஊர்லயே இருந்ததுனால நான் ஒரு இமெயில் தான் போட்டேன். நான் Mm. தேர்ட் டிவிஷன் ஆடிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி நியூசிலாந்துல. ஸோ அந்த ஸ்கோர்ஸ் ஐ ஹேட் அ வெரி குட் சீசன். ஒரு Mm. சீசன் அந்த ஸ்கோர்ஸ் நான் அமிச்சேன். அவங்க என்ன ட்ரையல்ஸ் குறை சொன்னாங்க. நான் பேட்டிங் ஆடுறத பார்த்துட்டு ஓகே அண்ட் bowling போடுறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் மேட்ச் இருக்கு வந்துருந்தாங்க. அவ்வளோ ஈஸி ஆக்சுவலி. பட் யூ டோன்ட் கெட் பெய்ட் ஆர் எனி Mm. திங் ரைட். ஸோ Mm. ஒன்று அந்த இடத்துல இருந்தால் அது ஈஸி. இல்லை அப்படின்னா அது ஒரு லைக் பெரிய ஒரு போராட்டம் தான் நான் நினைக்கிறேன். Mm. ஆம், இப்போ ஓவர்சீஸ் ப்ரொஃபஷனல் Kandipa. பிளேயரா வரணுன்றது. Kandipa. You should have done something in your hometown, யா like ஓகே. something extraordinary, ம் something ஓகே. that people will want you. ம் ரைட். Yeah. குட்.